ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சினிமா. அன்சிகாவும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு அன்சிகாவோட நாத்தனா கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துருந்தாங்க. இதை கேட்ட ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பலருமே அன்சிகா இந்த அளவுக்கு மோசமானவங்களா அப்படின்னு பலருமே அவங்கள திட்டி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அன்சிகா உண்மையாவே அப்படிப்பட்ட ஒருத்தர் கிடையாது அப்படின்னு பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அன்சிகா அவர்கள் ரொம்பவே நல்லா டிராயிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல பட வாய்ப்புகள் வந்துட்டு இருந்த டைம்ல டிராயிங்லாம் பண்ணி அதை வித்து நிறைய ஏழை குழந்தைகளை படிக்க வச்சுட்டு வந்தாங்களாம். மேலும் அன்சிகாவை கன்னித்தாய் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசி வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு உடையவங்க தான் அன்சிகா. இவங்க போய் வரதட்சணைக்கு எல்லாம் சண்டை கட்டுற ஆளு கிடையாது. ஆனா அவங்களோட தம்பியோட திருமணத்துக்காக 27 லட்சம் ரூபாய் பணம் கடனா கொடுத்தாங்களாம். இந்த பணத்தை தான் அன்சிகா அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதுனால திருப்பி கேட்டிருக்காங்க. அதனாலதான் நாத்தனா அவங்க இந்த பணத்தை திருப்பி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய் புகார வரதட்சணை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு அந்த பிரபல பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. இப்போ அன்சிகாவுக்கு பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சு வந்துட்டு இருந்த நிலையில எங்க அவங்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நாத்தனா பொய் புகார கொடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த பிரபல பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல உண்மை அப்படிங்கிறது அன்சிகா சொன்னா மட்டும்தான் தெரியும். மேலும் சோசியல் மீடியாக்களை அன்சிகாவுக்கு ஆதரவும் தெரிவிச்சுட்டு வராங்க ரசிகர்கள். மேலும் தொடர்ந்து அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.